ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் ப்ரோவா பேசுகிறேன். ஆக்சுவலி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, தம்பி ஆக்சுவலி நீங்கள் எந்த கட்சிப்பா? ஆக்சுவலி நான் எந்த கட்சியுமே கிடையாது. ஏதாவது நல்ல கட்சி இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடேன். என்னால் முடிஞ்ச ஒரு 100 ஓட்டாவது உங்களுக்கு கூவியாவது நான் வாங்கி தந்துடுவேன். அதுக்கு நான் கேரண்டி. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி தெரியல. அவங்களோட சேவைகளை பூர்த்தி செய்வதுக்கு தான் அரசியலுக்கு வர மாதிரி தெரியுது. எல்லாரோட கட்சி பிரச்சார வீடியோவும் நான் பார்த்தேன். நான் இதை பண்ணுறேன், நான் அதை தாரேன்ட்டு மக்களை விலை பேசுகிறாங்களே தவிர மக்களோட அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, அவங்களோட சேவைகளை எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு தலைவருமே பேசலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நாட்டையும் விவசாயத்தையும் நேசிக்கிறான்னா அவன் நாட்டை ஆள்றதுனால தப்பே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களும் எடப்பாடி அவர்களும் தான் என்னோடய மைண்டில் இருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து பல வருட போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த முறை வந்து மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. அவ்வளோ தெளிவான பேச்சு, அவ்வளோ கருத்துக்கள் கொண்டு முன்வைக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்தார்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். அதே மாதிரி என்னென்னா எடப்பாடி வர்றதுக்கு காரணமும் விவசாயிகளை மதிப்பார். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது கொண்டு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயலலிதா அவங்களோட புகைப்படம் வந்து மூல முடுக்கெல்லாம் ஓட்டுவாங்க. மறுபடியும் அந்த அம்மா ஆட்சி செய்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும் அப்படிங்கிறதுனால நான் எடப்பாடி அவர்களும் சொன்னேன். நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, நல்லா சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க. ஏன்னா எந்த ஒரு ஓட்டுங்கிறது விலை கொடுத்து வாங்கக்கூடியது இல்லை. விலை பேசிடாதுங்க. நீங்கள் எந்த ஒரு ஓட்டுக்கும் தயவு செய்து சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க. நீங்கள் இதுக்கு தான் போடணும், அதுக்கு தான் போடணும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு தலைவர்கள் வெற்றி பெற்று வந்தாலுமே மக்களுக்கு சேவை செய்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.